ஆத்ம வித்யா யோகாவின் ஆன்மீக நறுமணம் ஆக்கம் பெறும் நம் மனம். நம்முடைய உணர்ச்சிகள், எமோஷன்ஸ், வெற்றி, தோல்வி, பாராட்டு, அவமானம், பயம், துக்கம், இவை எல்லாமே வானத்தில் நகரும் மேகங்களை போன்றவை. நாம் பெரும்பாலும் இந்த மேகங்களைத்தான் நான் என்று நினைத்து கொள்கிறோம். நீங்கள் அந்த மேகம் அல்ல, நீங்கள் அந்த பரந்த வானம், த ஸ்கை ஆஃப் அவேர்னஸ். மேகத்தையே நான் என்று தவறாக அடையாளப்படுத்திக் கொள்வதால் ராங் ஐடென்டிஃபிகேஷன் துன்பத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் உங்களை வானமாக உணரும்போது உங்களுக்குள் ஓர் ஆழமான அமைதி, ஸ்டில்னஸ் பிறக்கும். யூ ஆர் நாட் யுவர் தாட்ஸ், யூ ஆர் தி அப்சர்வர் ஆஃப் யுவர் தாட்ஸ். குழப்பம், டிஸ்டர்பன்ஸ் என்பது வெளியில் இல்லை, அந்த தகவலோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிறது. ஒரு ஞானி வாழ்க்கையை துறக்க சொல்லவில்லை, ரினன்சியேஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை. இது என்னுடையது என்கிற அந்த தவறான உரிமையை, தட் இஸ் ஃபால்ஸ் ஓனர்ஷிப் கிளைம் மட்டுமே துறக்க சொல்கிறார். நம் உடல், பாடி மாறுகிறது, மனநிலை, மைண்டு மாறுகிறது, சூழ்நிலைகளும் மாறுகிறது, உறவுகளும் மாறுகின்றன. அதுதான் அவற்றின் இயல்பு, நேச்சர். ஆனால் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கும் அந்த சாட்சி, விட்னஸ் மட்டும் மாறுவதே இல்லை. உண்மையான நான் அந்த சாட்சி தான். அதோடு அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் ஞானம். இந்த உண்மையை வெறும் அறிவாக, இன்டலெக்சுவலாக உணராமல் ஆழமாக உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டால், அதாவது எக்ஸிஸ்டன்ஷியல் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள், உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டால் உங்களை எதுவுமே அசைக்க முடியாது. வலி, பெயின் வரலாம், ஆனால் அது உங்களை பயமுறுத்தாது. இழப்புகள், லாஸ் ஏற்படலாம், ஆனால் அது உங்களை ட்ரபிள் செய்யாது. அமைதி என்பது நாம் புதிதாக உருவாக்குவது அல்ல. எப்போது நாம் எதற்கும் எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் தெரிவிக்காமல் இருக்கிறோமோ அப்போது எஞ்சி இருப்பதுதான் அந்த நிஜமான அமைதி. Peace is not the absence of problems, but the acceptance of them as reality and moving forward with a solution. உங்களுக்குள் இருக்கும் அந்த மாறாத அமைதியை உணருங்கள். மேகங்கள் வரட்டும் போகட்டும், நீங்கள் என்றும் நிலையான வானமாக இருங்கள். இறைவா நன்றி.